அருகம்புல், அத்திக்காய், வெற்றிலை 3 அரைச்சி எடுத்த விழுது. இப்போ இந்த விழுது கூட மரவள்ளி கிழங்கும் மக்காச்சோளமும் அரைச்சி எடுத்த பால் நல்லா வடிகட்டி இருக்கும். கூட இந்த மருந்து கூட சேர்த்துக்கிறணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்த்துக்காங்க. இந்த பால் சேர்த்தது நீங்கள் நிறையா எடுத்துக்கிறணுனாலும் வெறும் வயிறில் குடிக்கிறப்போ நிறையா குடிச்சிங்கனாக்கா வாந்தி வராமல் பார்த்துக்கிறணும். இப்போ ஒரு 100 மில்லி அளவுக்கு இருக்குது இந்த பால் மருந்து எல்லாம் கலந்ததை வெறும் வயிற்றில் நீங்கள் தினமும் குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழித்து நாம் எப்போவும் சாப்பிட்ற சாப்பாடு நல்லா ஆர்கானிக் அரிசியில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாக்கா சிறுதானிய உணவுகள், முளைப்புக்கட்டிய பயிர்கள் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மருந்து எடுத்துகிட்டு வர்றப்போ உங்களுக்கு அந்த சதை உரிக்கு நோய், கெட்ட பாக்டீரியாக்கள்லாம் வெளியேறிடும். நல்லா உடம்புல சதை போட்டுரும்.